ஐ நோ குக்கிங் ரிலேட்டடாக வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ குக் பண்ணப்போ மேக்ஸிமம் அடுத்து நமக்கு நிறைய சேர்றது பாத்திரம். ஸோ அந்த பாத்திரம் வந்து எனக்கு க்ளீன் பண்ணதுக்கு நான் எதுவும் ஹெல்ப் எல்லாம் வச்சுக்கல. நாங்கள் 2 பேருன்றதுனால எனக்கு பெருசாக தேவைப்படலை. பட் அதுக்கு பதிலாக இந்த டிஷ்வாஷர் ஒரு 6 இயர்ஸாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் டைம் கன்சியூமிங், வாட்டர் சேவிங் அண்ட் நல்லா ஸ்டெர்லைஸ் ஆகி வர்றதுனால சேஃப் கூட. அதனால நம்ம ஜஸ்ட் இந்த ஜென்ரல் பிளாஸ்டிக் மாதிரி பொருள் அதெல்லாம் போடக்கூடாது. பட் அதர் தென் தேட் ஐ திங்க் காப்பர், அலுமினியம் கூட போடக்கூடாது. பட் அதை தவிர ஸ்டீல் பாத்திரம், செராமிக் பிளேட்ஸ், சில பிளாஸ்டிக்ஸில் வந்து டிஷ்வாஷர் ஃப்ரெண்ட்லி போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஐட்டம், அப்புறமா கிளாஸஸ் இதெல்லாமே போடலாம். நல்லா நீட்டாக க்ளீனாக ஸ்டெர்லைஸ் ஆகி நமக்கு வந்துடும். ஸோ அது வந்து பெரிய அட்வான்டேஜ். இது நான் வந்து கிட்டத்தட்ட டெய்லி 1 to 2 டைம்ஸ் யூஸ் பண்ணுவேன், பேஸ்ட் ஆன் அன்றைக்கி குக்கிங்கோட கெப்பாசிட்டி பொறுத்து. பட் அதர் தேன் தேட் இது வந்து நிஜமாலே அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. நான் ஜென்ரலாக வந்து ப்ரமோஷன் அந்த மாதிரி வீடியோலாம் போட ட்ரை பண்ணல. நிஜமாலே எனக்கு எது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததோ அதை ஷேர் பண்ணலான்னு பார்த்தேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு.